ஹை ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன போஸ்ட்டுக்குன்னு பாருங்கள், ஹெட் கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி அப்படின்ற போஸ்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு மட்டும்தான். சரிங்களா? யாரெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்களோ, மென் அண்ட் உமன், ஓகேங்களா, இதுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள். பட் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கணும். சரிங்களா? அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். டோட்டலாக 403 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான முக்கியமான விவரங்களாக பார்க்கலாம். அதே போல் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ட்ரையல் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் டாக்குமெண்டேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ் நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்தியன் சிட்டிசன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் ஒன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஓகேங்களா? அதே போல் இந்த வேகன்சி டேபிள் நீங்கள் கிளியராக பார்த்தே ஆகணும். சரிங்களா? ஸோ என்ன டிசிப்ளின் அந்த கேட்டகரி போஸ்ட் வருது, அந்த ஸ்போர்ட்ஸில் என்னென்ன ஈவெண்ட்டு, அதில் வந்து வெயிட் கேட்டகரி வைஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. மென் அண்ட் உமன். ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா மென். ஓகேங்களா? செகண்ட் காலம் வந்து பார்த்திங்கன்னா உமன். ஸோ ஒவ்வொரு அந்த டிசிப்ளின் வைஸும், அந்த டிசிப்ளினில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளை கிளியராக பாருங்கள். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29 கேட்டகரி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட்டாக பாடி பில்டிங் வரைக்கும் ஒரு 29 கேட்டகரி இருக்குது. இந்த 29 கேட்டகரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரி இருக்குது. அதில் ஒவ்வொரு வேகன்சியும் கொடுத்துருப்பாங்க. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து பாருங்கள், இந்த வேகன்சி மென்னுக்கு வந்து 204 வேகன்சியும், உமனுக்கு வந்து 199 வேகன்சியும், டோட்டலாக 403 வேகன்சியாக அப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன கேட்டகரி வரீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? மேற்கொண்டு இந்த வேகன்சி வந்து ஒரு டென்டேட்டிவ் தான். மேபி இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸோட அந்த டைம் பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் அப்பாயின்மெண்ட் ஆகிற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியன் டெரிட்டரியிலையோ இல்லை அப்ராட்லேயோ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேற்கொண்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி மட்டும். அப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்டு, எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க தான் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த 100 ரூபாய் ஃபீஸ். சரிங்களா? மேற்கொண்டு கல்வித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கணும். அதாவது ஸ்டேட் லெவல்லையோ இல்லை நேஷ்னல் லெவல்லையோ இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ கேம்ஸ்லையோ ஸ்போர்ட்ஸ்லையோ அத்லெட்டிக்ஸ்லையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அந்த கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெளிவாக செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 23 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 2025. அதர் டேட் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட்டே கால்குலேட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்துமே கொடுத்துருக்காங்க. எந்த டேட்டில் பிறந்திருக்கணும், எந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டேட் ஆஃப் பர்த்துமே இருக்குது. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 23 வயசு இல்லையா? ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் என்ன மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அதுக்கான க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டீம் மெம்பராக ஒரு டீமில் ஒரு மெம்பராக இருந்தீங்கன்னா அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? அதே போல் உங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த எலிஜிபிலிட்டி கிட்டே பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்களா, இண்டிவிஜுவலோ டீம், ஓகேங்களா, அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பார்ட்டிசிபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பீரியடுக்குள்ளே இருக்கணும், அதாவது 1 ஜனவரி 2023 அந்த டேட்லேருந்து 6 ஜூன் 2025 அந்த டேட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த பார்ட்டிசிபேஷன், ஓகேங்களா, அந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேஷனே இருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் அந்த பீரியடில் பண்ண அந்த பார்ட்டிசிபேஷன் மட்டும் தான் நாங்கள் கவுண்ட் பண்ணுவோம், எலிஜிபிலிட்டி கிட்டேயாவே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த டேட்டுக்கு இந்த 2023 இந்த டேட்டுக்கு முன்னாடியோ இல்லை இந்த 6 ஜூன் 2025க்கு பின்னாடி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதை கவுண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த டேட்டுக்கு உள்ளே இருக்கிறத மட்டும் தான் கவுண்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் வரும். ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதே போல் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்
அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் சரிங்களா, நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் இல்லை நேஷனல் லெவலில் இந்த மாதிரிலாம் வந்து காம்பீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் எந்த அத்தாரிட்டி வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெசிமென் வந்து எப்படி இருக்கணும், அப்பெண்டிக்ஸ் ஏ பின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளும் கிளியராக பார்த்துக்குங்க சரிங்களா. நீங்கள் வந்து எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் எந்த மாதிரி அத்தாரிட்டி இஷ்யூ பண்ணியிருக்கணும், அதுக்கான அந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பெண்டிக்ஸில் தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா, மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் கிடையாது, அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கான கைட்லைன்ஸ் நீங்கள் கிளியராக பார்க்கறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்தந்த அனெக்சரில் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அனெக்சர் 3, அனெக்சர் 4, அனெக்சர் 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுமோ அது தெளிவாக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். ஸோ அதுக்கான டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் வந்து அன்னச்சர் 1, அன்னச்சர் 2ல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அதே போல் நீங்கள் வந்து என்ன டிசிப்ளின் உங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி வருது, அதுக்கான அந்த ஹெட் ஓகேங்களா, நேம் ஆஃப் ரீஜனல் ரெக்யர்மெண்ட் சென்டர். ஸோ அது அப்ளிகேஷன் வந்து எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு என்ன அந்த டிசிப்ளின் அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி வருது, அந்த 29 கேட்டகரி என்னென்ன கேட்டகரி வருது, ஸோ அதுக்கான அந்த ரீஜனல் ரெக்யர்மெண்ட் சென்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அதே போல் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், என்ன சைஸ், என்ன ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பாருங்கள் சரிங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம வழி சொல்லியாச்சு, ₹100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம், இல்லை நியர்பை எஸ்பிஐ பிரான்ச்லேயும் பே பண்ணலாம். நீங்கள் சலான் வந்து கிரியேட் பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது சலான் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் நியர்பை எஸ்பிஐ பிரான்ச்சில் கேஷ் மோடாக நீங்கள் பே பண்ணலாம் சரிங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து கேஷ் மோடில் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, செலான் வந்து நீங்கள் வந்து ஜூன் 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கிரியேட் பண்ணணும் சரிங்களா. ஆனால் செலான் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க, ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் மோடில் ஜூன் 7 வரைக்கும் நீங்கள் பே பண்ணலாம் எஸ்பிஐ பிரான்ச்சில் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் செலான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 6க்குள்ளே நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 6லையோ இல்லை ஜூன் 6க்குள்ளேயோ நீங்கள் கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா. ஃபீஸ் மட்டும் ஜூன் 7 வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கு பிறகு இந்த ட்ரையல் டெஸ்ட் ஓகேங்களா, ட்ரையல் டெஸ்ட்டுக்கு, ப்ரொஃபிஷன்ஸ் டெஸ்ட்டுக்கு, அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு, டாக்குமெண்டேஷன், மெடிக்கல் எக்ஸாம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் பிஃபோராகவே உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து நாங்கள் எனேபிள் பண்ணுவோம். அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க, அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அந்த அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரல, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பருமே இருக்குது, இங்கே நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கான அந்த டீட்டெயில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, தெளிவாக வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. அது ரொம்ப முக்கியம். மெடிக்கல் எக்ஸாம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த 2 ஸ்டேஜ் ட்ரையல் டெஸ்ட், ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், அப்புறம் டாக்குமெண்டேஷன், மெடிக்கல் எக்ஸாம் இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மெரிட் லிஸ்ட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. அது ரொம்ப முக்கியம். மேற்கொண்டு ஏதாவது ஃப்ராட் நடக்குது, இப்போ வந்து யாராவது ஜாப் ஸ்கேம் பண்ணுறாங்க, மணி கொடுங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஜாப் ஸ்கேம் பண்ணுறவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. அன்னெக்சர் 1 வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதை பார்த்துக்குங்க. பார்ட் 1 ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அன்னெக்சர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஓகேங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டு கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்லைனில் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் அன்னெக்சர் 3லேருந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுமோ அதை எடுத்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து சிஐஎஸ்எஃப் ஓகேங்களா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அறிவிச்சிருந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி இந்த போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். இதுக்கு ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ தெளிவாக நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டெல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.